இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர்ல நீங்க போடக்கூடிய இமேஜை வந்து எப்படி வெப்பி ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி இது சம்மந்தப்பட்ட நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய இமேஜை நீங்க வந்து வெப்பி ஃபார்மேட்டுக்கு நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெப்பி ஃபார்மேட் இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நியூவா பார்க்கக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து தெரியாம இருக்கலாம். உங்களுடைய பிளாக்கர் அல்லது உங்களுடைய வேர்ட்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக லோடிங் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பவுன்ஸ் ரேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட ஸ்பீடு அது மட்டும் கிடையாது. ஒரு யூசர் உங்களுடைய ஒரு கீவேர்ட் போட்டு தேடும்போது கூகுளில் உங்களுடைய போஸ்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் உங்களுடைய வெப்சைட் வந்து ஸ்பீடாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பீடாக இருக்கக்கூடிய வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு உங்களுடைய வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீடை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா, புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கூகுளோட பேஜ் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு பிளாக்கரை நான் வந்து கொடுத்து அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 66%, தென் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 96 வந்து காட்டுது. ஸோ மேபி நீங்கள் செக் பண்ணுறப்ப உங்களுடைய பிளாக்கருக்கு இது வந்து சில பேருக்கு வந்து 20க்குள்ளே இருக்கலாம், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30க்குள்ளே இருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்கோரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ கீழே வந்து நிறைய எரர்ஸ் வந்து காமிக்கும். உங்களுடைய பிளாக்கரில் இந்த இமேஜஸ் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னென்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்னிக்கலாக அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பெரும்பாலும் எல்லா யூசர்ஸுமே வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் இமேஜ் இன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்மேட். இது சம்மந்தப்பட்ட வீடியோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 monthsக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நான் வந்து போட்டிருக்கேன். நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போயிட்டு நீங்கள் வந்து பேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் போதும். ஸோ 3 monthsக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் பிளாக்கர் பேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே போட்டுட்டேன். அது மட்டும் கிடையாது, இன்னொரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 2 வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நீங்கள் போய் ஹவு டு இன்க்ரீஸ் பிளாக்கர் பேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் நீங்கள் வந்து நம்ம சேனலில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கருக்கு நான் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 66% வந்து காமிக்குது. இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வ் இமேஜ் இன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.93 செகண்ட்ஸ் வந்து என்னால் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வெப்பி ஃபார்மேட்டாக நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ஃபார்மேட்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீட் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போல் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ 3.93 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் போயிட்டு லிங்க் கொடுத்து, அதாவது இந்த பேஜ் ஸ்பீடில் போயிட்டு உங்களுடைய பிளாக்கரோட லிங்க் கொடுத்து நீங்கள் அனலைஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் என்னென்ன இமேஜெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோடைய சைஸ் வந்து எவ்வளவு, நீங்கள் வந்து இந்த இமேஜ் எல்லாமே நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான எஸ்டிமேட்டட் சேவிங்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை என்னென்ன இமேஜ்லாம் உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜோட ப்ரிவியூவோட உங்களுக்கு வந்து லிங்க் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து போஸ்ட்டில் யூஸ் பண்ண இமேஜஸ் தான் எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இமேஜ் எல்லாமே நீங்கள் வந்து வெப்பி கன்வெர்ட்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் பிளாக்கர் ஆரம்பித்து நீங்கள் வந்து போஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட்டில் போடக்கூடிய ஒவ்வொரு இமேஜும் நீங்கள் வந்து வெப்பி ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த வெப்பி ஃபார்மேட் இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து வந்துடுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பிளாக்கர்ஸ் ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஸோ நான் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ், ஸோ நம்ம தமிழ் பிளாக்கர்ஸோட ஹோம் பேஜ் வந்துட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து SEO கண்டென்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெனு செக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த SEO கண்டென்ட் எடிட்டர் ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் டு வெப்பி கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதர் யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுவீங்க, புரியுதுங்களா? ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட் வந்து இதில் வந்து அதிகமான ஒர்க்கெலாம் வந்து கிடையாதுங்க. ஜஸ்ட் ஃபைலை சூஸ் பண்ணுறீங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து வெப்பி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன், சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு 2 இமேஜ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவு டு ப்ரொமோட் அஃபிலியேட் ப்ராடக்ட் சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு என்னுடைய சைஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்ப்போம். 208 KB அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ 208 KB இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வெப்பி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன்.
ஸோ அவ்வளோதான், கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கீழே வந்து பாருங்கள் டவுன்லோட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் இதனுடைய சைஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் செக் பண்ணிடுவோம். ஸோ நான் வந்து ஓப்பன் ஃபைல் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டி போய் செக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 கேபிக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ 208 கேபியில் இருந்தது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25 கேபிக்கு வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட் கூட இருக்கலாம், இது வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதையும் கூட இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதே நான் வந்து டபுள் கிளிக் வந்து பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணும்போது பாருங்கள், நீங்கள் வந்து இமேஜ் வந்து எவ்வளோ ஹை குவாலிட்டியாக வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வெப்பி ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதோடைய குவாலிட்டி வந்து எந்த ஒரு விதத்துலையும் உங்களுக்கு வந்து குறையவே குறையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரிஜினல் குவாலிட்டி என்னவோ அதே குவாலிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இமேஜை நீங்கள் வந்து அதோடைய சைஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் கன்வெர்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட் உள்ள ஒரு இமேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் உள்ளது. இதை நான் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு ஜேஃபக் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை இப்போ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அகைன் வந்து இந்த பேஜ் நான் வந்துடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சைஸ் வந்து பாருங்கள். ஸோ இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 கேபியில் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதை நான் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை டவுன்லோட் பண்ணிடுவோம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ டவுன்லோட் பண்ண இந்த ஃபைலோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே வந்து பாருங்கள். ஸோ இதோடைய சைஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 26 கேபி. ஸோ 52 இருந்தது உங்களுக்கு வந்து 52 இருந்தது, இப்போ வந்து 26 மாறிடுச்சு. ஸோ பாதிக்கு பாதி உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து வெப்பி ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வெப்பி ஃபார்மேட்டில் நம்ம டவுன்லோட் பண்ண இந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம வந்து பிளாக்கரில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நான் வந்து இது நான் பேக்கில் வந்துடுறேன். ஸோ இந்த பிளாக் போஸ்ட்லேருந்து பேக்கில் வந்துடுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நியூ போஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த நியூ போஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் இமேஜ் ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து நார்மலாக நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி தாங்க இதில் போய்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ வெப்பி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ண இமேஜ் வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ ஹவு டு ப்ரொமோட் அஃபிலியேட் ப்ராடக்ட். ஸோ இந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரோட ஐக்கான் தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபைலை நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ உங்களுக்கு வந்து இமேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய நார்மலாக இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பி ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்ப அதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேபிஜியாக இருக்கும்போது பாதிக்கு பாதி 50% வந்து உங்களுக்கு வந்து வருது. ஸோ இதுவே நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் சைஸ்லேருந்து ஒரு 10 மடங்கு உங்களுக்கு வந்து கம்மியாகிடுதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய இமேஜை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இமேஜ் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிளாக்கரோட ஸ்பீட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் ஸ்பீடு அதிகமாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும், நம்ம தமிழ் பிளாக்கர்ஸோட அஃபிஷியல் சைட் வந்துடுங்க. அதில் போய்ட்டு எஸ்இஓ கண்டென்ட் எடிட்டர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அதை லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைட் வந்துடுவீங்க. இதில் போய்ட்டு உங்களுக்கு வந்து இமேஜ் டு வெப்பி கன்வெர்ட்டர் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து நம்ம வந்து யூடியூப் தம்ப்நெயில் ஜென்ரேட் டூல் கூட நம்ம வந்து வச்சுருக்கோம். ஜஸ்ட் இந்த டூல் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களுடைய தம்ப்நெயிலை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு ஒரு சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த தம்ப்நெயிலை நீங்கள் வந்து இதில் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூபோட இந்த வீடியோ லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எந்த வீடியோவோட தம்ப்நெயில் வேணுமோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து ஃபுல் யூஆர்எல் நீங்கள் இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய லிங்க்கை நான் எடுத்துக்கிறேனே. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில் ஜென்ரேட்டரில் போய்ட்டு ஜஸ்ட் வந்து இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருங்க. கீழே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி உள்ள இமேஜஸ் எல்லாமே இங்கே நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். தென் அடுத்து இன்னொரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் லிங்க் ஷார்ட்னர் அப்படி சொல்லிட்டு இன்னொரு டூல் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதாவது இப்போ யூடியூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக வந்துருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஷார்ட்டன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஷார்ட்டன் அப்படி சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய லிங்க் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காமிக்கும் புரியுதுங்களா. ஸோ நீ வந்து ஷேர் பண்ணும்போதும் சரி, இல்லை உங்களுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம் புரியுதுங்களா. ஸோ இந்த 2 டூல் இருக்குது, யூடியூப் சம்மந்தப்பட்ட 2 டூல் இருக்குது. ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.